வணக்கம். இது தமிழங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை தமிழர்களுக்காக மோடிக்கு கடிதம் அனுப்பிய ஸ்டாலின். ரணிலுக்கு எதிரான விசாரணைகளில் கடும் குழப்ப நிலை. 500க்கும் மேற்பட்ட குடிபோதை சாரதிகள் கைது. வடக்கு ரயில் மார்க்கத்தின் புனரமைப்பு பணிகள் ஆரம்பம். விதை நெல் விவசாயிகளுக்கு புதிய காப்புறுதி திட்டம். இபிஎஃப் பணத்தை ஓய்வூதியமாக பெறும் புதிய திட்டம். இலங்கையில் தற்பொழுது நடைபெற்று வரும் அரசியலமைப்பு சீர்திருத்தங்களால் இலங்கை தமிழ் சமூகத்துக்கு ஏற்படும் கடுமையான பாதிப்புகளை களைந்திட வேண்டும் என்றும் தமிழ் மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்யும் வகையிலான ஒரு அரசியலமைப்பு செயல்முறையினை கொண்டு வருவதற்கு இந்திய அரசு இலங்கை அதிகாரிகளுடன் உயர்மட்ட அளவில் தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கோரி இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் இலங்கையில் உள்ள தமிழ் சமூகத்தின் நலன் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான ஆழ்ந்த கவலைக்குரிய ஒரு விஷயம் குறித்து இந்திய பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆழமான வரலாற்று, கலாச்சார மற்றும் உணர்வுபூர்வமான பிணைப்புகளின் காரணமாக இலங்கையில் உள்ள தமிழர்களின் உரிமைகளையும் எண்ணங்களையும் நிலைநிறுத்துவதில் தமிழ்நாடு முன்னணியில் இருந்து வருகிறது என்றும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையில் இந்தியா மற்றும் இலங்கையில் உள்ள மரியாதைக்குரிய தமிழ் தலைவர்களிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கைகளின் அடிப்படையில் இலங்கையில் முன்மொழியப்பட்ட புதிய அரசியலமைப்பு தொடர்பான பிரச்சினை குறித்து இந்திய பிரதமரின் மேலான கவனத்துக்கு கொண்டு வருவது தமது கடமை என்றும் அவர் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானியாவுக்கு பயணம் செய்த விவகாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கு தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற விசாரணைகளில் அதிகாரிகளுக்கிடையில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ரணில் பிரித்தானியாவுக்கு விஜயம் செய்தபோது பொது நிதியில் இருந்து ரூபாய் 16.6 மில்லியன் தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் வழக்கு தொடர்பாக சட்டம் அதிபர் திணைக்களத்துக்குள் 2 கருத்துக்கள் எழுந்துள்ளன. இது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நடத்திய விசாரணையின் முடிவுகளின் அடிப்படையில் வழக்கு தாக்கல் செய்ய போதுமான ஆதாரங்கள் உள்ளதா என்பது தொடர்பில் கருத்து மோதல் எழுந்துள்ளது. நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்டு வரும் குற்றத்தடுப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையின் கீழ் கடந்த 24 மணித்தியாலங்களில் குற்றச் செயல்களுடன் நேரடியாக தொடர்புடையவர்கள் என்று அடையாளம் காணப்பட்ட 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் நாடு முழுவதும் 30,322 நபர்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சோதனையின் பொழுது சந்தேகத்தின் பேரில் 679 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட 275 பேரும் திறந்த பிடியாணை கொண்ட 150 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் மதுபோதையில் வாகனம் செலுத்திய 507 சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் கவனக்குறைவாக வாகனம் செலுத்தியமை உள்ளிட்ட போக்குவரத்து விதிமீறல் தொடர்பில் 5,283 பேர் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிட்பா புயலால் சேதமடைந்த வடக்கு ரயில் பாதையை புனரமைக்கும் பணிகள் இன்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டன. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யா மற்றும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக் ஆகியோரின் தலைமையில் இந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. இந்தியாவினால் இலங்கைக்கு வழங்கப்பட்ட 450 மில்லியன் அமெரிக்க டாலர் அவசர நிதியுதவியிலிருந்து இந்த முதற்கட்ட புனரமைப்பு பணிகளுக்காக 5 மில்லியன் அமெரிக்க டாலர் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான ரயில்வே கட்டுமான நிறுவனத்தால் இந்த பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. வடக்கு ரயில் மார்க்கம் மகவ முதல் ஓமந்தை வரை, ஓமந்தை முதல் யாழ்ப்பாணம் வரை, மதவாச்சி முதல் மன்னார் வரை என்று 3 கட்டங்களின் கீழ் புனரமைக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போதைய இடர்நிலைமைகளை முகாமத்துவம் செய்து விதை நெல் உற்பத்தி பணிகளை வெற்றிகரமாக முன்னெடுத்துச் செல்லும் நோக்கில் அந்த பணிகளை காப்புறுதி செய்யும் விசேட திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாயம் மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது. ஒரு ஏக்கர் விதை நெல் செய்கைக்காக 13,600 ரூபாய் காப்புறுதி பணத்தை செலுத்த வேண்டும். அவ்வாறு செலுத்தும் பட்சத்தில் பயிர் சேதம் ஏற்படும் போது ஒரு ஏக்கருக்கு 1,80,000 ரூபாய் நஷ்டஈட்டுத் தொகையை விவசாயிகள் பெற்றுக்கொள்ள முடியும். வெள்ளம், வறட்சி, கட்டுப்பாடற்ற நோய்கள், பீடை மற்றும் பூச்சி தாக்கங்கள் உள்ளிட்ட அனைத்து விதமான இயற்கை அனர்த்தங்கள் மட்டுமன்றி காட்டு யானைகளால் ஏற்படும் பயிர் சேதங்களையும் இந்த காப்புறுதி திட்டம் உள்ளடக்குவதாக அச்சபை மேலும் குறிப்பிட்டுள்ளது. கல்வி அமைச்சரான பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்றத்தில் கொண்டுவர தீர்மானித்துள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையை இலங்கை தமிழரசுக் கட்சி ஆதரிக்காது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர், குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணை நாடாளுமன்றில் வாக்கெடுப்புக்கு வரும் பட்சத்தில் அதற்கு எதிராக வாக்களிப்பதா அல்லது வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் இருப்பதா என்பது தொடர்பில் தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு கூடி இன்று இறுதி தீர்மானம் எடுக்கும் என்றும் குறிப்பிட்டார்.
ஊழியர் சேமலாப நிதியத்தின் நிலுவையில் உள்ள தொகையினை ஓய்வூதிய அடிப்படையில் பெறுவதற்குரிய புதிய திட்டம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக தெரிய வருகிறது. ஊழியர் சேமலாப நிதியத்தின் கீழ் ஓய்வூதிய திட்டத்தினூடாக சலுகைகளை வழங்குவதற்கான இந்த திட்டம் தன்னார்வ விருப்பமாக இருக்கும் என தொழிலமைச்சின் செயலாளர் தெரிவித்தார். ட்ரோன்களை ஒழுங்குபடுத்துவதற்கான சரியான நடைமுறைகள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என சிவில் விமான சேவை அதிகார சபை தெரிவித்துள்ளது. குறிப்பாக வணிக மதிப்பு கொண்ட அனைத்து ட்ரோன்களும் கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும் என அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் தவிந்தர் ரம்புக்வெல தெரிவித்தார். ட்ரோன்களை முறையாக ஒழுங்குபடுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். ட்ரோன்களை 2 பிரிவுகளாக பார்க்கலாம். ஒன்று மனிதர்களை ஏற்றிச் செல்லும் ட்ரோன்கள், மற்றொன்று மனிதர்கள் இல்லாமல் இயக்கப்படும் ட்ரோன்கள், விமானங்கள் என்று தெரிவித்தார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் இவை அனைத்தையும் முறையாக இயக்குவதற்கான விதிமுறைகள் ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த விதிமுறைகளை இந்த ஆண்டிலிருந்து நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த ஒழுங்குமுறை திட்டம் முதலில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அறிமுகப்படுத்தப்பட்டது. ட்ரோன்கள் எடை அடிப்படையில் பல வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன. 250 கிராம் முதல் 25 கிலோகிராம் வரை உள்ள ட்ரோன்கள் இந்த ஒழுங்குமுறைகளின் கீழ் வருகிறது. 250 கிராமுக்கு குறைவான எடையுடையவை விளையாட்டுப் பொருள் வகையாக கருதப்படுவதால் அவற்றை ஒழுங்குபடுத்த சிவில் விமான சேவை அதிகார சபை திட்டமிடவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.